ஒரு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி அப்பா கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போகிறார். சாயந்தரம் வந்து அழைக்கிறதுக்கு வர்றாரு, பிள்ளைய காணோம். டீச்சர்கிட்ட கேட்டால் பிள்ளை ஸ்கூலுக்கு வரல, ஆப்சண்ட்டுங்கிறாங்க. நான் தானமா கொண்டு வந்து உங்கள் வாசலில் விட்டேன், கை காட்டுனுச்சம்மா, இப்படி சொல்கிறீங்களே. பிள்ளைய காணா, எல்லாரும் தேடுறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ரோட் பிளாக் ஆகிடுச்சு. 2000 பேர் கூட்டிட்டாங்க. பள்ளிக்கு கொண்டு வந்து தந்தையால் விடப்பட்ட குழந்தை திரும்பி வீட்டிற்கு வரவில்லை. அழைக்க வரும்போது பள்ளியிலேயே இல்லை. வகுப்பை போய் பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க. பெரிய பிரச்சனையாச்சு. சப் இன்ஸ்பெக்டர் போனார், இன்ஸ்பெக்டர் போனார், டிஎஸ்பி இங்கே இருக்காரு. திரும்ப நான் எஸ்பி, நான் போகிறேன். 24 மணி நேரத்தில் அந்த பிள்ளைய எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சு தருவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ரோட்டை விட்டுருங்க. உங்கள் கையை நீட்டுறது உங்களுடைய உரிமை. அடுத்தவங்க முக தொடக்கூடாதுன்னு சொன்னோன்னே விலகிட்டாங்க எல்லாரும். அந்த வகுப்பறையை சென்று சோதனையிட்டோம். ஒரு பெரிய பீரோ இருக்குது. அந்த பீரோவை திறந்தால் அதுக்குள்ளே ஒரு செருப்பு கிடக்கு. அந்த அப்பா அதை பார்த்தோன்னா, ஐயோ என் பிள்ளையோட செருப்புங்கிறார். அட்டண்டன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஸ்மால் பி போட்டிருந்ததை ஸ்மால் ஏயா அதை ஓவர் ரைட்டிங் பண்ணி திருத்தியிருக்காங்க அந்த டீச்சர். குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அந்த தவறை வேற யாரும் திரும்ப செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன். எப்படி தவறு நடக்கிறது? வேண்டுமென்றே செய்வதில்லை, நெக்லிஜென்ஸ். எங்க குழந்தை? எல்லாரும் தேடுறாங்க. ஏமா வரலன்னு சொன்னீங்களே, உள்ள செருப்பு இருக்கு, அட்டண்டன்ஸ் மாத்திருக்கீங்களே. அப்போ வந்த ஒரு வாட்ச்மேன் தலையில் அடிச்சுட்டு, ஐயா நான் அப்போவே சொன்னேன் கேட்கல. இதுக்குள்ள உமன் பீசிஸ்லாம் போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் போய் விசாரிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துச்சுங்கிறாங்க. வகுப்பு நடத்தும் போது ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. ஸ்கேலால் வேகமாக அடிக்கிறாங்க. அது தவறி தலையில் புட்டில் பட்டுருது. மயக்கம் போட்டு அந்த குழந்தை விழுந்துருது. என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லலாம், ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இறந்து போயிடுச்சா உயிரோடு இருக்காங்கிறத பார்க்கறது ஒரு ஆசிரியனுடைய கடமை அல்லவா? பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, பாயில் சுற்றி. கற்பனையில் நினைத்து பார்க்க முடியுமா? அது சஃபகேஷனில் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் 2 பேரை கூப்பிட்டு படியில் ஏறி பக்கத்து பள்ளி அங்கே கொண்டு போய் அங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே போட்டாங்க. யூனிஃபார்மோட மிதக்குது பிள்ளை. எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். இதை காவல்துறை அதிகாரியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா? மாணவர்களை கண்டிப்பதாக நினைத்து தயவு செய்து தண்டித்து விடாதீர்கள். 5 வளையாதது 50 வளையாது என்று வளைப்பதாக நினைத்து ஒடித்து விடாதீர்கள்.